நம்மக்கிட்ட வேலை கற்றுக்கின பசங்களாம் அப்ராடு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டானுங்க. ஆனால் நம்ம தான் இங்கேயே குப்பை கொட்டின்னு இருக்கிறோம். ஒரு ஆள் வர சொன்னால் ஒன்றும் காணோம் வேலைக்கு. எப்போ வருவான்னு தெரியல. கம்மிங் வாங்க வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வேலை இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. என்ன வேலைங்க ஐயா? சொல்லுங்கள் ஐயா. ஐயா நான் டேலி முடிச்சிருக்கேன், ஐடி ஜாப் சொன்னாங்க. ஐயா நம்ம கம்பெனியில் வந்து ஐடி ஜாப்லாம் கிடையாது ஐயா. ஐடி கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? ஐயா இயர்லி பேக்கேஜ் ஒரு 15 lakhs. நம்ம கம்பெனியில் வந்து பிச்சை எடுக்கிற வேலை தான். பிச்சை எடுக்கிற வேலையா? நீ மாதம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? மாதம் ஒரு 1.5 lakhs கிட்ட சேலரி இருக்கும். மாதம் நம்ம கம்பெனியில் உனக்கு மந்த்லி 15 lakhs கொடுக்குறேன். 15 லட்சமா? 15 லட்சமான உசுரை விட்டு போகிறியா? 15 லட்சம் தான்யா. என் கம்பெனியோட மந்த்து டர்ன் எவ்வளோன்னு தெரியுமா? 30 கோடி. 30 கோடியா? 30 கோடியானா வாயை கொடும்பாய் மாரி போலக்கிற 30 கோடியானு. அதெல்லாம் சாதாரணையா. உனக்கு எவ்வளோ வேணும்? எந்த ஏரியாவில் வேலை வேணும்? உனக்கு எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறேன்? ஐயா வருஷத்துக்கு 15 lakhs. அது என் கம்பெனிக்கு உனக்கு 50 லட்சம் தரையா? நான் எந்த ஏரியாவில் போஸ்டிங் உனக்கு சொல்லு, நான் போட்டு தரேன். மற்ற கம்பெனிலாம் மாதம் ஃபுல்லாக செஞ்சால் தான் உனக்கு சம்பளம், ஓகேவா? நம்ம கம்பெனியில் இப்போ 15 லட்சம் உனக்கு ஒரு மாதம் சம்பளத்தை தரேன். அட்வான்ஸ். என்ஜாய். ஓகே. ஹலோ, பார்த்தது போதும், செக்கு கீழே வை. என்ன வேலைன்னு தெரியாத வாங்கிட்ட. எப்படி எடுக்கணும், எப்படி இப்போ மக்களுக்கான பணத்தை கலெக்ட் பண்ண தெரியுமா? ஐயா 15 லட்சம் முன்னாடியே கொடுத்துட்டீங்க. நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன் ஐயா. பிச்சை எப்படி எடுக்கணும் தெரியுமா? தட் இஸ் வெரி ஈஸி சார். ஐயா கம்பெனியில் ஒன்லி தமிழ் மட்டும்தான் ஐயா. சரிங்க ஐயா. எப்படி பிச்சை எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் கிவ் மீ சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் கொடுத்துருவோம். தமிழில் கேட்டால் தான் பிச்சையே உனக்கு கிடைக்கும். சரிங்க ஐயா, தமிழ்லேயே கேட்குறீங்க. எப்படி கேட்பீங்க சொல்லுங்க. அப்படி ஐயா அம்மா. ஐயா அம்மா அடிக்கிற மாதிரி கேட்குற. ஐயா அம்மா அப்படின்னு கேட்குறது. அடி வச்சு ஐயா ஐயா. என்ன ஐயா வயிற்று புள்ளதாச்சு வயிற்று வலி வர மாதிரி சொல்கிற? ஐயா தாயே அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, ஏதாவது போடுங்கம்மா அப்படின்னு கேட்கணும். நீங்கள் கேளுங்க. எப்படி எப்படி பண்ணுங்க ஐயா. பண்ணுறேங்க ஐயா, இப்போ பண்ணுறேங்க ஐயா. என்ன ஐயா தொப்பை இடிக்குதா? ஐயா அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சும்மா, கொஞ்சம் உதவி செய்யுங்க. நீங்கள் அவளை நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது ஐயா. ஐயா நீங்கள் உதவி பண்ணி கேளுங்க ஐயா. ஐயா அம்மா தாயே ஏதாவது பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க. எப்படி வேலை செய்வீங்க? உங்கள் ஒர்க்கில் கஸ்டமர்களை எப்படி பேசுவீங்க? எப்படி பணம் வாங்குவீங்க? ஐயா நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வரல, நீட்னஸாக ஒரு பணிவாக இருங்க. ரொம்ப பணிவாக வேணும். ஐயா அம்மா பிச்சை போடுங்க. சத்தமாக கேளியா? சத்தமாக கேட்டதாயா பிச்சை போடுவான். நீ உனக்கே கேட்காத மாட்டே அவன் எங்கே போடுவான்? அவனுக்கு கேட்டால் தானே உனக்கு போடுவான். ஐயா ஒன்றும் வரணும். பத்தலை ஐயா அம்மா. பத்தலை ஐயா அம்மா. ஐயா போட மாட்டான். அது மாதிரிலாம் கேட்கணும். அவன் சத்தமாக நீ கத்தினா தான் அவன் சத்தம் அவன் கேட்டு உனக்கு போடுவான். ஒன்றும் எதிர்பார்க்குறேன் உங்களை. ட்ரைனிங் ஒன்றுன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஒன்றும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு. ஐயா அம்மா பஞ்சை போட்டு கொடுங்க. ஐயா ஏம்மா பிச்சை போடுன்னு சொல்லி வந்து நக்கலாக பேசுகிறேன். அடிக்கிற மாதிரி அவன் எப்படி உன்னை போடுப்பான்? உன்னை தான் போடுவாங்க. ஐயா துணியா? ஐயா கையை கட்டாதையா? ஐயா கையை இப்படி ஏந்தியா? கையை இப்படி ஏந்தியா? அப்போ தான் உள்ள என்ன காவலை வந்துடுயா? ஐயா நல்லா கேளியா? கையை இப்படி விரியா? போடுறவன் குட்டி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? காவலை வந்துச்சுன்னா ஐயா ஐயா நல்லா நிம்மதியா மூஞ்ச பாரியா? அவனை காவலை வர மாதிரி கத்தியா? ஐயா ஐயா அவனை பாரு. ஐயா நீ எங்கே மேல் லோகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. 5 ரூபா 10 ரூபா இருந்தால் போடுங்க. ஏய் 5000 10,000 போடுன்னு கேளியா? எப்படியா நீ பணக்காரனா ஆகுது? 5000 10,000 இருந்தால் போடுங்க. நல்லா 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 கத்தி கேளியா? நல்லா கத்தி கேளியா?
5000 10,000 தான் போடுங்க ஐயா. தொண்டிலேயே குத்திடுவேன். சத்தமா கேளியா, அப்பதான் என் காதுல கேட்கான். ஐயா 5000 10,000 தான் பிச்சை போடுங்க ஐயா. நீ புரியாதியா, நீ நிமிந்து கேளியா, நீ கௌரவமா கேட்கறியா? 5000 10,000 இருந்தா நேரா நில்லையா, நேரா நின்று கேளியா. 5000 10,000 இப்படி பார்த்து கேளியா, அவன் எங்க கேட்கறான், எங்க பார்த்து கேட்கறான். 5000 10,000 தான் பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஏய் சாவுடா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. உன்னும் படி வைத்திருக்க ஸ்விக்கில ஜொமேட்டோல பீஸா பர்கர் ஜொமேட்டோலாம் கேட்குற. தாஜி ஹோட்டல்ல கேளியா. தாஜி ஹோட்டலுக்கு கூட்டுன்னு போயிட்டு எனக்கு லஞ்சு வாங்கி கொடுங்க ஐயா. 4 நாள் ஆச்சுங்க ஐயா சாப்பிட்டு. 4 நாள் ஆச்சுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் கேட்டா வாங்கி தர மாட்டேன், 4 நாளைக்கு கேட்குறேன். சரி ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன் மோர். கேட்காதய்யா, அங்கே பார்த்து கேளியா. ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க ஐயா. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தா பிச்சை போடுங்க. பக்கவாதம் வந்த மாதிரி வரையா, ஸ்பீடா வாயா, அவனை முட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி வந்தால் தான் நம்மளை பயந்துக்கு நான் பிச்சை போடுவாயா. ஐயா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பிச்சை போடுங்க. மூஞ்ச குத்துற மாதிரி கடிக்கிறாங்க. காலை நேரம் ஸ்டைலா பாரு, கண்ணாடி போடு. கண்ணாடி போடாத உனக்கு பிச்சை போட நான் பார்க்குறேன். நாயா ஒரே போராட்டமாகுது உங்களை. உனக்கு கிளாஸ் தத்துனே நான் உயிரை விட்டுறேன் பாரு. உங்களெல்லாம் போராட்டம் எங்கள் அப்பா அம்மா பெற்று போட்டு வச்சுருவாங்க பாரு. சரியா, டைம் ஆகுது. ஐயா ஐயா நான் ஜாயின் பண்ணியா, நான் வந்து கூட போய்ப்பேன். ஐயா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்க ஐயா. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தா பிச்சை போடுங்க ஐயா. ஐயா நீ வந்து கதை பசிக்குது ஐயா. போயாமா சொல்லித்தரேன். நாது கேட்காது, அவன் எது செத்து போடா, நீ எது பரிதாபத்தில் கேட்கற மாதிரி இருக்குது. நல்லா மோசா கேள்வி, அப்பதான் அவன் பயப்படுவான், பயந்து போடுவான். ஐயா ஐயோ 4 நாள் ஆச்சு ஐயா. பட்டி கத்துன்னு ஓடிடுவாங்க ஐயா, எருமாடு கத்துன்னு ஓடிடுவாங்க ஐயா. ஐயா நீங்க கொடுத்த செக் இருக்குது, நீங்களா வேணாம், உங்க வேலையா வேணாம், என்னை விட்டுடுங்க ஐயா. ஆளை விட்டா போதும். கம்பெனி விட்டு நீங்க அப்படி போக முடியாது. வாட்ச்மேன் சீக்கிரம் லாக் பண்ணு.